மாவீரன் அலெக்சாண்டர் பத்தி நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம். கிமு 356 கிரேக்க நாட்டுல பிறந்து தன்னோட 20வது வயசுலயே முடிசூடி அரசரா பதவியேற்றவர். தன்னோட வீரத்தாலையும் படை பலத்தாலையும் ஆப்பிரிக்கா, ஆசியா, ஐரோப்பா ஆகிய கண்டங்கள்ல இருக்க பெரும்பான்மையான நாடுகளை கைப்பற்றி அவர் வாழ்ந்த அந்த காலத்துல மிகப்பெரிய கிரேக்க சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாரு. நம்ம இந்தியால கூட வடமேற்கு பகுதிகள் அவரோட சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் இருந்துச்சு. இவ்வளவு சாதனையும் செஞ்சு அவர் பேரும் புகழும் வாங்கினது எல்லாமே அவரோட 30வது வயசுல. உலகமே தான் காலடிக்கு கீழே தானே நினைச்சு சந்தோஷத்திலையும் கர்வத்திலையும் இருந்தாரு. கிமு 323 அவரோட 32வது வயசுல திடீர்னு ஒரு நாள் அவர் இறந்து போயிட்டாரு. அவரோட இறப்புக்கு இப்ப வரைக்கும் யாராலையுமே ஒரு தெளிவான காரணத்தை சொல்ல முடியல. மலேரியா, வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி நோயினால இறந்துட்டாருன்னு, மன உளைச்சல்ல விஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு, யாரோ அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னு, அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தினால உடல்நிலை கெட்டு இறந்துட்டாருன்னு ஆளாளுக்கு ஒரு கட்டுக்கதைய சொன்னாங்க. அவர் இப்படிதான் இறந்திருப்பாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்ட கதைய உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அலெக்சாண்டர் அவரோட சாம்ராஜ்யத்துக்கு தலைநகரமா பாபிலோன மாத்தணும்னு திட்டத்தோட அந்த ஊர்ல குடியேறினாரு. அதே நேரத்துல அங்க இருந்த ஒரு காட்டுல துறவி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாரு. அவர் எந்த அளவுக்கு துறவினா, ஒரு நாயால நீரோட்டத்தின் போக்குல எந்தவித பொருளும் இல்லாம தண்ணி குடிக்க முடியும்னா எனக்கு மட்டும் இந்த தொட்டி எதுக்குன்னு தூக்கி போட்டுட்டு அவரும் நீரோட்டத்தின் போக்கிலேயே தண்ணி குடிச்சாரு. ஒரு நாய் மாதிரி. தான் உயிர் வாழணும்னா பசிக்கும் போது கிடைக்கிற உணவையும் தண்ணீரையும் தவிர மத்த எல்லா பொருளையுமே அவர் ஆடம்பரமா நினைச்சாரு. அரசாங்கத்தை சேர்ந்த சிலர் அரசு வேலையா அந்த துறவி வாழ்ந்த காட்டு பக்கம் போனாங்க. இவர் இருந்த கோலத்தை பார்த்து விடாம இவரை சீண்டி பார்த்தாங்க. யாருடா நீ, இந்த காட்டுல என்ன பண்ற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த துறவி சொன்னாரு, இது என்னோட காடு, நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு. இதை கேட்டு கடுப்பான அரசு அதிகாரிகள், மாவீரன் அலெக்சாண்டர் அரசரா இருக்கிற இந்த இடத்துல ஒன்ன மாதிரி நாடோடி அரசர்னு சொல்லலாமா அப்படின்னு அவரை துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி கேள்விப்பட்ட அலெக்சாண்டர் சுவாரஸ்யமா இருக்கேன்னு அந்த துறவிய பார்க்க காட்டு பக்கம் வந்தாரு. அலெக்சாண்டர் அந்த துறவிய பார்த்து சொன்னாரு, நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் அலெக்சாண்டர், இந்த சாம்ராஜ்யத்துக்கே ராஜா அப்படின்னு. அதுக்கு அந்த துறவி சொன்னாரு, ஓ அப்படியா, நானும் ராஜா தான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. அலெக்சாண்டர், நீ எப்படி ராஜாவா இருக்க முடியும்? என்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாரு. அந்த துறவியும், என்கிட்டயும் எல்லாமே இருக்கு, எனக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாரு. இதனால ஆத்திரமான அலெக்சாண்டர், நானும் நீயும் ஒன்னா அப்படின்னு கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கு அந்த துறவி சொன்னாரு, அது எனக்கு தெரியாது, எனக்கு பசிச்சா சாப்பாடு இந்த காடு கொடுக்கும், தண்ணி இந்த ஆறு கொடுக்கும், தூக்கம் வந்தா எங்க வேணா படுத்து தூங்குவேன், அப்ப சொல்லு நான் தானே ராஜா அப்படின்னு. அந்த துறவி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையில இருக்க அர்த்தமும் அலெக்சாண்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளவோ போர் புரிஞ்சு ரத்தங்களை பார்த்து இன்னும் பேராசையால நிம்மதி இல்லாம இருக்க நான் ராஜாவா, இல்ல தங்கிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு நினைச்சு நிம்மதியா வாழற இந்த துறவி ராஜாவான்னு அவருக்குள்ளேயே ஒரு கேள்வி எழ ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு நாள் தான் வாழ்ந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கைன்னு அவரோட ஆள் மனசுக்குள்ள பதிய ஆரம்பிச்சிருச்சு. தன்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைச்சாரு. இந்த மன அழுத்தத்தோடயே கவலைக்கிடமாகி அவர் படுத்த படுக்கை ஆயிட்டாரு. இந்த எண்ணம் அவரோட மனச அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கவலையை கொஞ்சம் கொஞ்சமா அவரை கொன்னுடுச்சு. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் சொத்து இருந்தாலும் நம்ம வயிறு பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நம்மனால சாப்பிட முடியும். எவ்வளவு வீடு வாசல் வச்சிருந்தாலும் நம்மனால ஒரு இடத்துலதான் தூங்க முடியும். இது புரியாம நம்ம எல்லாரும் பணம் புகழ்னு அது பின்னாடி போயிட்டு இருக்கோம். போதும் அப்படிங்கிற மனசோட வாழ்ந்தாலே நிம்மதி நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே வரும்.